நேர்களே, நம்ம கிச்சன்ல சிறப்பு உணவா என்னென்ன வந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. பொங்கல் சிறப்பு ரெசிபியா வந்திருக்கு சிம்பு பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இந்த கேக்கோட சிறப்பே என்னன்னா கேட்காம சாப்பிட்றது தான். இந்த கேக்கை உருவாக்கணும்னா எல்லாரும் அமைதியா இருந்தாலே போதும்னு சொல்றாங்க. ஆனா கூட்டம் அதிகமா இருந்ததால கேக் உருவாக்குறதுல சிக்கல் ஏற்பட்டு பிளாக் ஃபாரஸ்ட் பக்குவத்துக்கு வரல. எல்லா வாட்டியும் நம்ம எல்லாருமே சைலண்டா இருந்துட்டோம்னா அது வந்து தப்பா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இந்த விஷயத்துக்கு வந்து நான் சொல்றேன். இறுதியா கேக் இப்ப வரும் பாருங்கன்னு டிஆர் மைக்க பிடிக்க எதுகை மோனைன்னு சொல்லி சொல்லி கேக்க பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. நாங்க துணிய மாட்டோம், துணிஞ்சா குனிய மாட்டோம், பணிய மாட்டோம், மாட்ட அடக்குவோம், மத்திய அரசை ஒடுக்குவோம். அடுத்ததா நம்ம கிச்சன்ல வந்திருக்கிற குளிர்பானம் ஆந்திரா பன்னீர் சோடா. இந்த பன்னீர் சோடாவோட சிறப்பு என்னன்னா தண்ணீருக்கு பதிலா இந்த பன்னீர் சோடாவை குடிக்கலாங்கிறதா. இந்த பன்னீர் சோடா பாட்டில்ல இருக்குமா அல்லது கேன்ல இருக்குமான்னு நமக்கு சந்தேகம் வரலாம். ஆனா இந்த ஆந்திரா பன்னீர் சோடா நதியிலேயே வருங்கிறதால அதை அள்ளி அள்ளி குடிக்கலாம். இந்த சோடாவை இறக்குமதி செய்யறதுக்காக விஜயவாடாவுக்கு போக அங்க பன்னீர் சோடா கிடைக்கிறதுக்கு வழி கிடைச்சிருக்கு.